Hi friends, இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல நாம ஒரு புது விதமான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அந்த ஸ்நாக்ஸ் எப்படி அப்படினா பழைய சாதத்தை வச்சு தான் செய்ய போறோம். பழைய சாதம் நார்மலாவே எல்லார் வீட்லயுமே மீந்து போகும். அது வேஸ்ட் தான் ஆகும். எல்லாருமே சாப்பிட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த சாதத்தை வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹார்ட்கனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாதம் 3/4 கப்பு. இதை ஃபர்ஸ்ட் நல்லா மசிச்சுக்குங்க. எங்கள் வீட்டில் பாட்டி இருக்கிறதுனால நாங்கள் சாதம் கொஞ்சம் குழஞ்சாப்பில் வச்சோம். ஸோ மசிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறதுலையோ இல்லை மத்துலேயோ இங்கே நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. மிக்சியில் போட வேண்டாம். மிக்சியில் போட்டால் கூழ் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு மசிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு மசிச்சதையும் கடலை மாவு ஆட் பண்ணிக்கங்க. சீரகம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூளுக்கு பதிலாக. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பத்தலினா தண்ணி ஊற்றிக்குங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும், நம்ம பொரிச்சு எடுக்க முடியாது. சாதம் இருந்தால் கூட அந்த சாதத்தை நல்லா புழிஞ்சிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு போட்டு கலந்து இந்த மாதிரி செய்யலாம். இது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். தண்ணி சேர்க்க வேண்டாம், சரிங்களா? இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க.
பேன் காஞ்சதும் ஆயில் போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக கிள்ளி விட்டுக்குங்க. இதை நீங்கள் பழைய சாதத்தில் தான் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சொல்லாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய ஹார்ட்கனன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், பி சேஃப், பாய்.